பேக் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வல்லாரை கீரையை வச்சு வல்லாரை கீரை துவையல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 3 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10-15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வல்லாரை கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இதில் கசப்பு இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் இதில் துளி கூட எனக்கு கசப்பு வரல. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துறது எதனாலனா நம்ம பருப்புலாம் சேர்த்துறோம் இல்லையா, அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்க வல்லாரை கீரையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா வல்லாரை கீரையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வல்லாரை கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்தில் கூட இதை 2 இலை அரைச்சி நம்ம போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வல்லாரை கீரை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இது மைய அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நரன்னு அரைச்சாதான் அது சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சூடான சாப்பாட்டில் இந்த வல்லாரை கீரை துவையலை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். ஏன்னா நெய் ஊற்றுறனால ரொம்ப 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 டேஸ்ட் அதிகமாகும். பாருங்கள், சூப்பரான வல்லாரை கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வல்லாரை கீரை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.